மீடியா1 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் நாளைய பாஜக கூட்டத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட போகிறதா அப்படின்னு பேச போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தலாம். பாஜகவிலிருந்து திரு புரட்சி கவிதாசன், அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கே.ஆர்.டி. ரமேஷ், மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். அனைவருக்கும் வணக்கம். கேசிபி, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நாளை மேற்கு மண்டலத்தில் உங்கள் பகுதியில் பிரதமர் மோடி தலைமையில் எண்மண் எம்மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழா நடக்க இருக்கு. இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் முதல் கட்டமாக கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. நாளைக்கு அங்கே கூட்டணி முடிவுகள் என்னவா இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? எப்படி இருக்கு உங்கள் பகுதியில் அதற்கான வாய்ப்புகள்? இந்த மண் அண்ணாமலைக்கான மண் அல்ல. அண்ணாமலை சொல்லலாம் என் மண் என் மக்கள்னு. ஆனா கொங்கு மண்டலம் அண்ணாமலை உரிய மண்ணும் அல்ல, அவரது மக்களும் இங்க இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாமே இது அதிமுக கோட்டை, எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து திராவிட உணர்வாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் திரு ஜி.கே. வாசன் அவர்கள், திரு பாரிவேந்தர் அவர்கள், ஏ.சி. சண்முகம், இந்த 3 பேர் நிச்சயமா ஒருவேளை எதுவும் மாற்றங்கள் இல்லை அப்படின்னா அவர்கள் திரு மோடி அவர்களோடு கலந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வேற இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் தினகரன் பற்றி கூட கூட்டணியில் அண்ணாமலை மழுப்புவதும், இன்றைக்கு அதிமுகவிலிருந்து சில பேர் இணைகிறார்கள் என்று அண்ணாமலை நேரம் குறித்தார். 5 மணிக்கு தமிழ்நாடு பரபரப்பும் எதெல்லாம் போட்டாங்க. ஆனா ஒன்றுமே நடக்கல. மீண்டும் இவர்கள் அதிமுக கூட்டணிக்காக ஏங்குகிறார்கள், காத்திருக்கிறார்கள். மறுபடியும் அந்த திரைமறைவு அழுத்தங்களை கொடுக்க நினைக்கிறார்கள். இவங்க மிரட்டுறதெல்லாம், நீங்க இந்த கூட்டணிக்கு ஒத்து வரலன்னா இங்க இருந்து நிறைய பேரை நாங்க இழுத்துருவோம் என்பதாக இருக்கு. ஆனால் அதிமுகவை பற்றி ஒரு அடிப்படை புரிதல்கள் இவர்களுக்கு இன்னும் ஏற்படல. நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியே போய் பிஜேபியில சேரட்டும், பன்னீர்செல்வமே போய் பிஜேபியில சேரட்டும், அன்றைக்கும் அடுத்து ஆளுகிற கட்சியாக சட்டமன்ற தேர்தல் அதிமுக உருவெடுக்கும். ஏன்னா இன்றைக்கு அதிமுக கூட்டங்கள்ல எம்ஜிஆர் பாட்டு போட்டுத்தான் கூட்டங்கள் வருது. அதை கேட்பதற்குத்தான் மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வாக்கு என்பது இரட்டை சின்னத்துக்கு மட்டும்தான். அதனால ஏதோ சில பேரை நாங்க கட்சி மாற வைத்து விடுவோம், சில முன்னாள் அமைச்சர்களை வழக்குகளை காட்டி நிர்பந்தப்படுத்துவோம் என்பதற்காக அதிமுக வீழ்ந்து விடாது. அதுல இருக்கிறவங்க மனமாற்றம் ஏற்பட்டு விட மாட்டார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சி பலம் பெறும்னு அண்ணாமலை நம்பினால் நிச்சயமாக அவர் ஒரு ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியது வரும். நிச்சயமாக நீங்க குறிப்பிடுறபடி பார்த்தா அவர் ஏற்கனவே கூட சொன்னாரு, விஜயதாரணி அவங்க கட்சியில சேர்ந்த போது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு விக்கெட் விழுது அப்படின்லாம் சொன்னார். எம்எல்ஏ விக்கெட்லாம் விழுது அப்படின்லாம் கூட அவர் சொல்லியிருந்தார். அப்படி பார்த்தால் இன்னும் நிறைய பேர் அங்க போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதை வைத்து கணிக்கலாமா? நான் அதுக்கே சொல்லிட்டேனே, நீங்க எடப்பாடி பழனிசாமியே அழுத்தம் கொடுத்து கூட்டிட்டு போய் பிஜேபியில சேர்த்துனீங்கன்னா கூட அதிமுக ஒண்ணு கலகலத்து போயிடாது, கதிகலங்கி போயிடாது, வலிமையோடு மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து ஆளுகிற கட்சியாக வரும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிக பிளவுகளையும் அதிக விலகல்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி சந்தித்த கட்சி அதிமுக. அப்ப எல்லா நிலைகளிலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு இந்த இயக்கத்தை இந்த தொண்டர்கள் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. அதனால அதாவது அண்ணா இது தலைவர்களாக இருந்து அவர்களை பார்த்து இந்த தொண்டர்கள், இந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்களை பார்த்து வரல. இவர்கள் தொண்டர்களாக இருந்து தலைவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க போனா அடுத்த ஒரு பேட்ச்
தொண்டர்கள் இருந்து தலைவர்கள் உருவாக்கப்பட்டு விடுவார்கள். அதனால இவர்களெல்லாம் அதிமுக வருகிற பொழுதே தலைவர்களாக வந்தவர்கள் அல்ல, தொண்டர்களாக வந்து தலைவர்களாக உருவாக்கப்பட்டவர்கள், அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இவங்க வெளியில போனாங்கன்னா அவங்க மட்டும்தான் போகணும். அடுத்த பேட்ச் தொண்டர்கள் தலைவர்களாக உருமாறி விடுவார்கள். அதுதான் அந்த சக்தி தமிழகத்துல அதிமுகவுக்கு இருக்கு. அதாவது அதிமுகவுக்கு இன்றைய பலகீனம் என்பது அந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல கொஞ்சம் பப்ளிக் பர்செப்ஷன், அதாவது வாக்கு சதவீதத்துல அதிகமான சேதாரங்கள் இல்லாவிட்டாலும் கூட பப்ளிக் பர்செப்ஷன் எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமே என்கிற அந்த பர்செப்ஷன்ல ஒரு 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 நெகட்டிவா இருக்கே ஒழிய. இப்ப அமமுகவும் ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில இருந்தா அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதிமுக வாக்காளர்கள் தானே. என்னதான் அமமுகனாலும் அவரும் அதிமுகவில இருந்து போனவங்கள தான் அவருக்குமான ஃபாலோயர்ஸா இருப்பாங்க இல்லையா? அப்ப ஓபிஎஸ்க்கான ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவாளர்கள் தானே. அவங்க புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் போல புதிய ஃபார்வர்டு பிளாக் என்று சுருங்கிட்டாங்க. அவர்கள் அரசியல் ரீதியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட போட்டி போடல, சமுதாய ரீதியாகத்தான் போட்டி போடுறாங்க. அப்ப இந்த புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் போல புதிய ஃபார்வர்டு பிளாக் என்கிற அளவுல அவர்களை சுருக்கிக்கிட்டாங்க. தர்ம யுத்தம் நடத்திய பொழுது இருந்த ஓபிஎஸ்க்கு அவர் சமுதாயம் ஆதரவு அளிக்கல, எல்லா அதிமுக அவருக்கு ஆதரவு அளித்தது. ஆனால் இன்றைய ஓபிஎஸ் என்பவர் சமுதாய ரீதியில் தன்னை சுருக்கி கொண்டார். அதிமுக கட்சிக்கு அவர் தமிழகம் தழுவிய ஒரு தலைவராக உருவெடுக்கிறதுல அவர் தவறிவிட்டார். அப்ப இன்றைய சூழ்நிலைக்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும். ஆனா இந்த கூட்டணி கணக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் இன்னும் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம்னு இவர்கள் 2 பேரும் சொல்றாங்க. ஆனால் பாஜக இன்னும் அதை அங்கீகரித்து வெளிப்படையாக சொல்லல. இன்னைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டியில பார்த்தீங்கன்னா இவர்களை பற்றிய கேள்விகள் வரும் பொழுது அண்ணாமலை அதற்கு தவிர்க்கிறார். திரு வாசன் அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட திரு ஓபிஎஸ்க்கோ அல்லது திரு தினகரனுக்கோ அண்ணாமலை கொடுக்கல. அதற்கு காரணம் அவர்கள் பலகீனமானவர்கள் என்பது அல்ல, பாஜக இன்னும் எப்படியாவது அதிமுகவை தன்வசப்படுத்த வேண்டும் கூட்டணிக்குன்னு. அந்த வாதத்திற்கே நீங்க சொல்ற வாதத்துக்கே வந்தால் அதிமுகவும், அதாவது பாஜக ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பேட்டியில, அது அதிமுக தொடர்பான கேள்வி, நீங்களும் நானுமே ஒரு விவாதத்தில் அது குறித்து பேசணும், அவர் அதிமுக தொடர்பான கேள்விக்கு தான் கதவுகள் திறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார்னு கூட நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. ஆனால் அவர்கள் கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட சில சிறிய கட்சிகள் ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியை கடந்த முறை சந்தித்தவர்கள் தான். இப்ப நீங்க சொல்ற புதிய தமிழகம் கட்சியாக இருக்கட்டும், அல்லது புதிய தமிழகம் கட்சி இன்னும் அந்த முடிவை எடுக்கல, அவங்க ஏசி சண்முகத்துடைய புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள் அவங்க பாஜகவுடனான கூட்டணி இசைவுக்காக போற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை, அந்த ஒரு பெர்செப்ஷன்ஸ் தெரியுது. அதிமுக கிட்ட ஒரு மௌனம் தெரியுது இல்ல? இல்ல, அதாவது நீங்க மௌனம் நல்ல ஒரு குழப்பம் தெரியுதுன்னு வேணா வச்சுக்கலாம். பல பேர் மூலமாக மீண்டும் அந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. இன்றைக்கு அண்ணாமலை ஏன் அந்த பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணாரு? நேற்று அறிவித்தார், இன்று மாலை 5 மணி அளவில் கோவையில் வைத்து ஒரு பெரிய பூகம்பம் நடக்க போகுது, அதிமுகவை நாங்கள் அசைக்க போகிறோம் சொல்லி சொன்னாரு. ஏன் கடைசி நிமிஷத்துல அதை கேன்சல் பண்ணாரு? ஏன் ஓபிஎஸ் தினகரன் குறித்த கேள்விகளுக்கு அவர் மழுப்பினாரு? அப்ப வருகிற அடுத்த 4-5ஆம் தேதிகள்ல பிரதம அமைச்சர் சென்னை வருகிற பொழுது, தமிழகத்துக்கு வருகிற பொழுது இன்னொரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சியில மீண்டும் ஏதேனும் அதிமுகவோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்திவிட முடியுமா என்று அவர்கள் பாஜகவில் இருக்கிறவங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் தனித்து களம் காண தயாராக இருக்கிறார்கள். ஆனா அவங்க எதிர்பார்ப்பது ஒன்றுபட்ட. கடந்த வாரத்துல திரு எடப்பாடியுடைய பேட்டியை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவர் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னாரு. அந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்பும் போது நல்ல கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற வார்த்தை பதத்தை அவர் பயன்படுத்தியதை பார்க்க முடியுது. அப்ப அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இன்னும் பாமகவும் தேமுதிகவும் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லலனாலும் கூட
அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு, அவங்க பாஜக ஒரு நகர்வை சந்திக்கிறாங்க, பாஜகவுடனான கூட்டணி முறிந்தது தான் இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா இவங்க கூட்டணி அமைப்பதில் என்ன சிக்கல் இருக்கு? அதிமுக தலைமையில தானே கடந்த தேர்தலில் கூட்டணியே இருந்துச்சு. தேர்தல் தேதிகள் அந்த ஷெட்யூல் அறிவித்தவுடன் அறிவிப்பாங்க. ஏன்னா இப்பவே கூட்டணியை அறிவித்தால் மத்திய அரசாங்கம் பலமான ஒரு 3 துறைகள் அவர்கள் கைவசம் இருக்கு, அதிக அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது வரும். அதனால தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை இந்த ஸ்டேல்மேட் இப்படியே தொடரும். தேர்தல் தேதி அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் இந்த கூட்டணியில ஒரு தெளிவான நிலைப்பாடுகள் வெளியில வரும். கேசிபி சொல்றத பார்த்தா இது அவங்களுடைய முடிவா இல்ல கேசிபி உடைய ஆலோசனையா? இதன் மூலமா, செய்தி மூலமான ஒரு கேள்வி எழுது. அதிமுகவுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் இதுதான். அதிமுகல இப்படித்தான் நடக்கும் என்கிற அந்த யூகங்கள் அல்லது உள் செய்திகள் அப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். இன்றும் பாஜகவுடைய அழுத்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இவர்களுக்கு தெரியும் அது எப்படி வளைந்து நெளிந்து அந்த தேர்தல் அறிவிச்சுட்டா அப்புறம் கபாத் அரசாங்கம் தானே வந்துருது, இப்ப இன்ட்ரீம் கவர்மெண்ட் தானே இருக்கும். அதனால அது வரைக்கும் அந்த நெளிவு சுழிவுகள்ல தப்பிச்சுக்கிறது தானே. அந்த அந்த நளினமான போக்குகள் கடைபிடிக்கப்படுது. ஆனா அண்ணாமலை இன்னும் அதிகாரியாவே இருக்கிறாரு. கீழ இருந்து எஸ்பி கிட்ட ஒரு டிஎஸ்பி சொல்லிட்டு போனா அது அதே நடக்கும்னு அதை நம்பிட்டு தான் இன்னைக்கு பாருங்க 5 முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்க, 2-3 முன்னாள் எம்எல்ஏக்கள் வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு எதுவுமே நடக்கல. ஏன்னா இது அரசியல் இல்ல. அதாவது மத்திய அமைச்சர் எல் முருகனாக இருக்கட்டும், பாஜக மாநில தலைவராக இருக்கட்டும், 2 பேர் என்ன சொல்றாங்க, நாளைக்கு நடக்க போறது இந்த மாநாடு இதுவரைக்கும் எந்த கட்சியுமே நடத்திய மாநாடு இல்ல, அப்படியான ஒரு மாநாடா இருக்க போது, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எப்படி முருகன் வேல்னு நாங்க ஒரு யாத்திரை போய் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோமோ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமா பெறுவோன்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட திமுகவோட கூட்டணி வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாங்க. அதனால முருகனுக்கும் வேலுக்கும் இதுல சம்பந்தமே இல்லை. அவர் பழனி மலையில சந்தோஷமா இருக்காரு, அவரை தொல்லை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. 2வது, அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இது பாஜகவுக்கான மண்ணும் அல்ல, பாஜகவை எதிர்நோக்குகிற மக்களும் அல்ல. இது திராவிட மண், திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்த மக்கள். அவ்வளவு எளிதாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நுழைய முடியாது என்பதுதான். அதை இன்னும் காலம் எடுக்கும் அண்ணாமலை போன்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு. பேசலாம் சார்.